பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் தமது சொந்த மாவட்டமான திருப்பூருக்கு சென்றார். திருப்பூர் மக்கள் மன்றத்தினர் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினர். தாராபுரம் சாலையில் உள்ள மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொழில்துறையினர், பல்வேறு கட்சியினர், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராதாகிருஷ்ணன், தமது வாழ்க்கையை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்ததாக இளமை காலத்தை நினைவு கூர்ந்தார். இளைஞர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் தொடர்ந்து உழைக்க வேண்டும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வருவது இயல்புதான். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் மட்டுமே இறுதியில் வெற்றி பெறுவார்கள் என அட்வைஸ் செய்தார். தொழில் முனைவோரின் அடையாளமாக திகழும் திருப்பூர் பிராந்தியத்தின் ஏற்றுமதி வரும் ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பின் பேட்டியளித்த துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், திருப்பூர் தொழில் நெருக்கடி தொடர்பாக மத்திய அரசு விரைவில் உரிய தீர்வு காணும் என கூறினார். இன்றைக்கு 2வது நாள் சுற்றுப்பயணம் திருப்பூர் மாநகரத்திலும், முதல் நாள் சுற்றுப்பயணம் கோவை மாநகரத்திலும், நாளைய சுற்றுப்பயணம் மதுரையிலும் நம்முடைய தேசிய தலைவர் பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய சமாதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அமைகிறது. ஒட்டுமொத்த உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழக மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். தொழில்துறைக்கு நம்ம நீங்க எப்படி எந்த வகையில நம்ம அதை உதவி பண்ண போறீங்க? எப்பொழுதுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக பிரகாசமான வெற்றிகரமான பருவங்களும் உண்டு. சில நேரங்களில் மிக கடினமான வாழ்க்கை முறையும் உண்டு. நாம் தொடர்ந்து உழைப்பதன் மூலமாக இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை காண முடியும். அதற்கான முயற்சியில் மத்திய அரசு முழுமையாக தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவிலேயே ஒரு தீர்வை இந்த தொழில் நெருக்கடிக்காக, குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல் தொழில் நெருக்கடிக்கு இருக்கின்ற ஒரு நிலையை மாற்றி அமைக்க முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.